ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராகேஷ் சர்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க கூட இருக்கிற ஆளுங்க பார்த்தோம்னா மாரியோட குழந்தைய தூக்கிட்டு வந்துருந்தாங்க. சார் இருந்தாங்க, மாரியோட குழந்தைய தூக்கிட்டு வந்தாச்சு அப்படிங்க. குழந்தைய பார்த்ததுமே ராகேஷ் சர்மா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பார்த்தியா மாரி, உன் குழந்தைய நான் எப்படி தூக்கிட்டு வந்துட்டேன்னு, இப்போ பாரு நான் அடுத்தது நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா தாராவை தான் காட்டுறாங்க. தாரா வந்து கையில் ஃபோனை வச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ சங்கரபாண்டி கேட்குறாங்க, என்னக்கா ஃபோனையை வச்சு பார்த்துட்டு இருக்கிற, என்னாச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் ஈரடா அப்படின்னு சொல்லிட்டு தாரா திட்டுறாங்க. என்னாச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ராகேஷ் சர்மா தாராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தாரா சொல்கிறாங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து மாரியோட குழந்தைய நான் தூக்கிட்டு வந்தாச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தாரா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது அக்கா இவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்கிறா அப்படின்னு சங்கரப்பாடி பார்த்துட்டு இருக்கும்போதே அப்போ வந்து தாரா சொல்கிறாங்க, அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டீங்களா, முடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் முடிக்க போகிறது இல்லை அப்படிங்கும்போது என்னது இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு தாரா வந்து முடிக்கிறாங்க. அப்போ வந்து ஏன் நீங்கள் குழந்தைய அதுக்கு தானே தூக்கிட்டு வந்தீங்க, அது முடிச்சிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது இல்லை, இந்த குழந்தைய வந்து நான் ஒரேடி நான் வந்து முடிக்க மாட்டேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது இவன் பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு தாரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராகேஷ் சர்மா சொல்கிறாங்க, இந்த குழந்தைய வந்து நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த குழந்தைய வச்சு மாறிக்கிட்ட எனக்கு ஆக வேண்டிய வேலை கொஞ்சம் நிறைய இருக்குது, அதெல்லாம் செய்து முடிக்கிற வரைக்கும் இந்த குழந்தை என்கிட்ட உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க. ஃபோனை வச்சதுமே தாரா வந்து ராகேஷ் சர்மாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்துக்கிட்டு இருக்கிறான், அந்த குழந்தையோட கதையை முடிச்சுட்டாக்கி நம்ம சந்தோஷப்படலாம்னு நினச்சாக்கி இவன் என்னென்னா வேற ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறான், சி ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாரா வந்து ராகேஷ் சர்மா போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சங்கரபாண்டி பார்க்குறாங்க, என்னக்கா என்னாச்சு அப்படிங்கும்போது இங்கே பாரு நானே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறேன், நீ வேற என்கிட்ட சும்மா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காத, வாயை மூடு அப்படிங்கவும் உன்னை சங்கரபாண்டி சொல்கிறாங்க. என்னாச்சோ தெரியலையே அப்படிங்கும்போது இல்லை மாரியோட குழந்தைய முடிக்க சொன்னேன், ஆனால் அவன் முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது ஓஹோ இதுதான் உன் எரிச்சலுக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபாண்டி சொல்கிறாங்க. அக்கா நீ நினைக்கிற மாதிரிக்கு அவனால் மாரி குழந்தை எதுவுமே செய்ய முடியாது, மாரி குழந்தை தேவ குழந்தையாக்கும், அந்த குழந்தை தான் அவனை ஏதாவது செய்ய போகுது அப்படிங்கும்போது டேய் என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது இல்லக்கா ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க மனசுல நினைக்கிறாங்க, இந்த குழந்தையால் அவனுக்கு என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல, சொல்ல போனாக்கி அவன் கதை முடிய போகுது, ஆனால் இதை சொன்னாக்கி நம்மளை போட்டு இவங்கெல்லாம் திட்டுவாங்க, எதுவும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபாண்டி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராகேஷ் சர்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ அந்த ரவுடி கிட்ட சொல்கிறாங்க, டேய் அந்த துணியெல்லாம் எடுத்து விரிங்கடா அப்படிங்கும்போது அந்த எல்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் கலர் மாதிரிக்கு ஒரு துணி இருக்குது, அதை வந்து அவங்க வந்து கீழே தரையில் விரிச்சு போடுறாங்க. அப்போ நடுவில் குழந்தைய தூக்கி வைக்கிறாங்க. குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு மாரிக்கு வந்து ராகேஷ் சர்மா ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வந்து மாரி அட்டன் பண்ணுறாங்க. அப்போ வந்து ராகேஷ் சர்மா சொல்கிறாங்க, என்ன மாதிரி நான் தான் பேசுகிறேன், உன் குழந்தை இப்போ என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்டதுமே மாரி ஹாசினி பார்வதி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாரி சொல்கிறாங்க, என் குழந்தை எதுவும் செய்திடாத, என் குழந்தைய விட்டுரு அப்படிங்கும்போது கொஞ்சம் இரு உனக்கு ஒரு வீடியோ காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோவில் அந்த குழந்தைய காட்டுறாங்க. குழந்தைய பார்த்தோம்னா நடுவில் அந்த துணியில் உட்கார வச்சுட்டு சுத்துக்கு வந்து அவங்க நெருப்பு வைக்கிறதுக்காக போகிறாங்க. இதை பார்த்ததுமே வந்து அலற ஆரம்பிச்சிருந்தாங்க மாரி, ஏய் என் குழந்தைய வந்து சேதுராதடா, என் குழந்தை என்கிட்டயே ஒப்படைச்சிட்டு அப்படிங்கும்போது உன் குழந்தைய நான் ஒப்படைக்கிறேன், ஆனால் உயிரோட ஒப்படைக்க மாட்டேன், கொஞ்ச நேரத்தில் அவள் எப்படி வரும் பாரு, நீ தண்ணியில் கரைச்சிட்டு போ அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே மாறி வந்து அந்த ஃபோனை கீழே போட்டுட்டு அப்படியே தலைதெறிக்க அவங்க ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க, நான் என் குழந்தைய காப்பாற்ற போகிறேன் அப்படின்ட்டு. ஹாசினியும் பார்வதி எவ்வளோ தடுக்கிறாங்க, ஆனாலும் வந்து மாறி வந்து குழந்தைய காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி இருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா சூர்யாவையும் அப்புறமா வந்து பூங்குன்றனை தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து குழந்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹாசினி நினைக்கிறாங்க, மாறி இப்போ எங்கே போனானே தெரியல, நம்ம சரி சூர்யா மாமாவுக்கு உடனே ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினி வந்து சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லு ஹாசினி அப்படிங்கும்போது அப்போ ஹாசினி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது கிட்டதுமே சூர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. அதனால மாறி வந்து குழந்தைய காப்பாற்ற போகிறேன்ட்டு போயிட்டா, அவள் எங்கே போனாலும் தெரியல, நாங்கள் எவ்வளோ தடுத்து பார்த்தோம், ஆனாலும் வந்து எங்களால் தடுக்க முடியல, அவள் எங்கே போனாலும் தெரியல அப்படிங்கும்போது சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க. அப்போ வந்து சூர்யா வந்து பூங்குண்டன் இந்த விஷயத்த சொல்லும் போது இப்போ அவன் எங்கே குழந்தைய வச்சிருப்பான்னு தெரியல, மாறி வேற தேடிட்டு ஓடிட்டு இருக்கிறா, மாறி எங்கே போனான்னு தெரியல அப்படிங்கும்போது அப்போ பூங்குண்டன் சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைய தான் காப்பாற்றணும், குழந்தை அநேகமாக வந்து அவன் ஏதாவது ஒரு குடோனில் தான் வச்சுருப்பான், அதுவும் அவனுக்கு சொந்தமான ஏதாவது பழைய குடோனில் தான் வச்சுருப்பான், அதனால் வந்து குழந்தைய கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயந்தான், பழைய குடோன் அவனுக்கு சொந்தமானது என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போகலாம் அப்படிங்கவும் சரின்னு சொல்லி சூர்யா வந்து அந்த குடோனை தேடி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஹாசினியை தான் காட்டுறாங்க. ஹாசினி நினைக்கிறாங்க, என்னது வீட்டில் ஒருத்தருமே இல்லை, எல்லாரும் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல, கோயிலுக்கு தான் போயிருப்பாங்களோ, சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினியை வந்து அவங்க கோயிலுக்கு போகிறதுக்காக அவங்களும் கிளம்பி வராங்க. கோயிலுக்கு போகிறதுக்காக ஹாசினி வரும்போது அவங்களுக்கு ஏதாவது வந்து உண்மை ஏதாவது தெரிய வருமா, அவங்க ஏதாவது கண்டுபிடிப்பாங்களான்னு தெரியல. இங்கே பார்த்தோம்னா மாறி வந்து குழந்தைய காப்பாற்ற போகிறேன்ட்டு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் ஓடிட்டாங்க. அவங்க எங்கே போகிறாங்க, அவங்க வந்து
வந்து குடோன் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா, இல்லைன்னா பூங்குன்றனும் சூர்யாவும் ஒரு பக்கம் வந்து அவங்களும் குழந்தைய தேடி போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் வந்து அவங்க ராகேஷ் சர்மா இருக்கிற இடத்துக்கு அந்த குடோனுக்கு வந்து சேர்ந்துருவாங்களா, இல்லைன்னா மாரியோட குழந்தை ஒரு தேவ குழந்தை, அதனால யாருமே வராமையே அந்த குழந்தை வந்து ராகேஷ் சர்மாவோட கதையை முடிச்சிருமா, அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.